இந்த மாதிரி ஜப கூட்டம் நடந்தா அந்த இடத்துல எல்லாரையும் சொல்லுவேன், ஜாதி மதம் மாத்த வந்துட்டாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லுவேன். இந்த பக்கம் ஜப கூட்டம் நடந்தா அந்த சந்தில ஓட்டுருவேன். அங்க இருந்து இந்த பக்கம் வந்தா இவங்க ஒரு இடத்துல ஸ்டாண்டு போட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தாங்கன்னா, இவங்களுக்கு இதே வேலையா போச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்கள கிண்டல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அது அவங்க மனச கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா, என்னையும் ஆண்டவர் தொட்டார். எப்படின்னா, என் கிட்னில வந்து கல்லு 8 வருஷமா இருந்தது. 8 வருஷமா எதுக்காக வயிறு வலிக்குது என்னான்னு எனக்கே தெரியாது. அப்பதான் விஜய் ஹாஸ்பிட்டல்லையும் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் போய் செக் பண்ணேன். அங்க சொன்னாங்க 20.15 கல் இருக்குமா, அதை எடுத்தா பித்தப்பையில போயிடும். ரிமூவ் பண்ணும்போது பித்தப்பையில போயிடுச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை, அதுக்கு நீங்க 40,000 கொடுத்தாதான் நாங்க பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, 40,000லாம் நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டா இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டில் படுத்துன்னு ஒரு நாளைக்கு வந்து 3 லிம்கா பாட்டில் வேணும் எனக்கு. காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ எனக்கு லிம்கா பாட்டில் இருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கும் போவேன், வயிறு வலிக்கு மாத்திரை கொடுப்பாங்க, அதை மட்டும் சாப்பிடுவேன். ஆனால் கிட்னியில் கல் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. விஜய்